நாட்டின் சமநிலையை தாங்கி நிற்கும் அடையாளமாகவும் காடுகளின் உயிர் துடிப்பாகவும் கருதப்படும் புலிகள் எண்ணிக்கை நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்துள்ளது. அண்மையில் வனத்துறையினர் மேற்கொண்ட கணக்கெடுப்பில் முதுமலை புலிகள் காப்பகத்தின் உள் மற்றும் வெளி வனப்பகுதிகள், கூடலூர் வனக்கோட்டம் ஆகிய இடங்களில் 163க்கும் மேற்பட்ட புலிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அதேபோல நீலகிரி வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட உதகை, குன்னூர், கூடலூர் ஆகிய பகுதிகளில் 69 புலிகள் வாழ்வதும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மஞ்சள் கருப்பு வரிகளுடன் இயற்கையின் அழகிய படைப்பாக விளங்கும் புலி காட்டின் ஆரோக்கியத்தை அளவிடும் ஒரு உயிருள்ள அளவுகோலாக பார்க்கப்படுகிறது. பெண் புலிகள் சராசரியாக 15 முதல் 31 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தங்கள் வாழ்விடமாக கொண்டிருக்கும். அதே நேரத்தில் ஆண் புலிகள் 60 முதல் 150 சதுர கிலோமீட்டர் வரை விரிந்த எல்லையை தங்களின் ஆட்சி பகுதியாக வைத்திருக்கின்றன. இத்தகைய பரந்த பரப்பில் புலிகள் சுதந்திரமாக நடமாடுவது நீலகிரி காடுகள் வளமிக்கதாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது. புலிகளின் எண்ணிக்கையை பாதுகாப்பதையும் அவற்றின் வாழ்விடங்களை நிலைநாட்டுவதையும் நோக்கமாக கொண்டு கடந்த 1973ஆம் ஆண்டு மத்திய அரசு மூலம் ப்ராஜெக்ட் டைகர் என்ற திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த வகையில் நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்தில் புலிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக அதிகரித்திருப்பது வனத்துறையினரிடமும் இயற்கை ஆர்வலர்களிடமும் பெரும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புலிகளின் எண்ணிக்கை நீலகிரி மாவட்டத்தினுடைய ஃபாரஸ்ட்ல அதிகமா இருக்கு. குறிப்பா சொல்ல போனா ஆசிய கண்டங்கள்ல இருக்கக்கூடியது அதிக அளவில் புலிகள் இருக்கக்கூடியது நீலகிரி மாவட்டத்தில் இப்போ அதிகமாக இருக்குன்னே நம்ம சொல்ல முடியும். வனப்பகுதியினுடைய வளமையான ஒரு தன்மை இருக்கிறது. ஒரு புலி ஒரு குட்டி ஈன்று இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 3-4 குட்டி புலி இருக்கக்கூடியது. அது முதல்ல 2 புலி 1 புலி தான் சர்வே ஆகும், மற்றெல்லாம் இறந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் இப்போ அந்த 3 புலி 4 புலினா அத்தனை புலிகளுமே இன்னைக்கு சர்வே ஆகி ஆரோக்கியமாக இருக்கு. வனம் தனி, விவசாயம் தனி கிடையாது. வனமும் விவசாயம் ரெண்டுமே ஒன்னா இந்த நாட்டில் எடுத்துட்டு போகணும். இந்த விவசாயமும் வனமும் வளமையோட இருக்குன்னா புலிகளினுடைய எண்ணிக்கையும் புலிகளும் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அதே நேரத்தில் வனத்தை ஒட்டிய கிராமப்புறங்களில் புலிகள் நடமாட்டம் அதிகரித்து வருவதால் மனிதர்களும் வனவிலங்குகளும் இணைந்து வாழும் பண்பாட்டை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. புலி நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்கவும், அவை தனித்து நடமாடுவதை குறைக்கவும், புலி தென்பட்டால் உடனடியாக வனத்துறையின் இலவச தொலைபேசி எண்ணுக்கு, அதாவது 1800-4254353 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. உயிர் சங்கிலியை கரெக்டாக வைக்கணும்னாக்கா புலிகள் வேணும். புலிகளோட வளர்ச்சியில மட்டும் எண்ணிக்கையில தான் காடுகள் பெருகிறது தெரியும். பழங்குடி மக்கள் வாழ்வில் புலிகள் போல வாழ வேண்டும் சொல்லுவாங்க. காட்டில் அரசனா இருக்கிறது புலி மட்டும்தான். அந்த புலியை இயற்கையோட இணைஞ்சு ரொம்ப கம்பீரமாகவும் தன்னம்பிக்கையோடும் தன் நிறைய மிக பலத்தோட வேட்டையாடி சாப்பிட்ற ஒரு வனவிலங்கு. பழங்குடி மக்கள் எல்லாருமே புலிகள் போல வாழ வேண்டும் வாழ்த்துவாங்க. அது பாடல்களையும் பாடுவாங்க. புலிகள் தான் காடுகளை சமநிலைப்படுத்தும் ஒரு பெரிய பேருயிர். அந்த பேருயிரை காப்பாற்றினா மட்டுமே எதிர்காலத்தில் வனத்தையும் வனவிலங்குகளையும் காப்பாற்ற முடியும். தற்போது நீலகிரியில் காயமடையும் புலி உள்ளிட்ட வனவிலங்குகளுக்கு சிகிச்சை அளிக்க கோவையில் இருந்து மருத்துவர்கள் வரவேண்டிய சூழ்நிலை உள்ளது. இதனால் காலதாமதம் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. இதனை தவிர்க்க கோவையில் உள்ளதைப் போல் நீலகிரி மாவட்டத்திலும் ஒரு கால்நடை மருத்துவ மையம் அமைக்கவும், முதுமலை புலிகள் காப்பகத்தில் நிரந்தர கால்நடை மருத்துவரை நியமிக்கவும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இயற்கை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டின் உயிராக விளங்கும் புலிகளை பாதுகாப்பது அரசின் பொறுப்பாக மட்டுமல்ல, நீலகிரியில் வாழும் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. புலிகள் செழிப்பாக வாழும் இந்த நிலை நீலகிரி காடுகளின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருப்பதற்கான நம்பிக்கையூட்டும் அறிகுறியாக அமைந்துள்ளது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.